சரி, இப்போ வந்து நம்மளுடைய போட்டியில் வந்து புதுசா ஒருத்த போட்டின்னு சொல்ல வேண்டாம், நம்மளுடைய அந்த சந்தோஷமான கலை நிகழ்ச்சியில புதுசா ஒருத்தங்க கலந்துக்கிறோம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நமது பள்ளத்துப்பதியை சேர்ந்த தாய் அவர்களின் இரண்டாம் புதல்வி. நான் டீச்சர்னு சொல்லுவேன், இப்போ அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க. அதுக்கு ஒரு வாட்டி கை தட்டுங்க. ஆக்சுவலா நாம நினைச்சோம், நான் மறந்துட்டேன், பார்வையம்மாட்ட சொல்லி அவங்க இன்னைக்கு ஏன்னா ஒரு பெண் வந்து திருமணத்துக்கு பிறகு டாக்டர் பட்டம் வாங்குறதுக்கு உமாக்காலுக்குலாம் தெரியும் அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இல்ல, ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதனால அதையெல்லாம் மீறி ஒரு எளிய குடும்பத்துல பிறந்து திருமணத்துக்கு பிறகு கணவன் எல்லாம் உதவி பண்ணி, ஆனா கணவன் உதவி பண்ணாலும் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு அதையும் தாண்டி ஒரு முனைவர் பட்டம் வாங்குறதுங்கிறது சத்தியமா சாத்தியம் கிடையாது. நான்லாம் பொம்பளை பிறந்தா கண்டிப்பா முடியாது. அதனால அதையெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு சாதிச்சிருக்காங்க. நான் நினைச்சேன் சிவான பார்வதிமா மூலமா எனக்கு ஒரு பெரிய பரிசு வாங்க, நம்ம பரிசு சார்பா கொடுக்கணும், அது ஒரு வரலாறு ஆயிருந்து மிஸ் ஆகி போச்சு. பரவாயில்ல, அன்பை விட பெரிய பரிசு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்கிறத நம்ம நம்புறோம். ஓகே, அவங்க வந்து இப்போ வந்து நீ கொஞ்சம் நேரம் பேசாம இரண்டா. இப்போதைக்கு கலைச்செல்வி அவர்கள் வந்து திருமதி கலைச்செல்வி ஜபத்துறை வந்து ஜபம் பண்ண போறதில்ல, ஐயா பத்தி பேச போறாங்க. கை தட்டி வரவேற்று. எண்டு பஞ்சு முக்கியம். ஐயாவின் அன்பு பிள்ளைகள் அனைவரும் நல்ல என்ன எதிர்பார்த்ததோட நல்ல டான்ஸ், எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணீங்க, நல்ல நாடகமா இருக்கட்டும் சரியா, நாடகம் ரொம்ப சிறப்பு சரியா, நல்லா எல்லாருமே நல்லா பண்ணீங்க எதிர்பார்த்ததோட. ஆனா இன்னும் அதிகமா எதிர்பார்க்கும், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் எப்பயுமே வருஷம் பண்றாங்க சரியா. ஒரு மாசத்துக்கு முன்னே எல்லா இன்னும் ஐயாவளி வந்து 17 வருஷம் ஆகுது அப்படிதானே, நாங்க ஸ்கூல் படிக்கும் போது ஆரம்பிச்சது, இன்னைக்கு எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு சரியா. சோ அப்ப இன்னும் ஐயாவோட வந்து அருள் வந்து எல்லாருக்குமே இந்த கோயிலுக்கு வந்து யாரும் என்ன குறைவோட போக கூடாது சரியா. இன்னைக்கு நானும் நினைச்சேன், நம்மளால நாடக பட்டிமன்றம் பேசுறீங்களான்ட்டு, இல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. நம்ம அநேக காரியங்கள் நம்ம வந்து நிறைய இடத்துல பேசியிருக்கோம், இல்லைன்னு இல்லை. சரி, ஐயா முன்ன பேசுறதுக்கு ஏன் தயங்கணும் அப்படின்னும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஐயா கோயில் வளர்றதுக்கு முக்கிய காரணம் பார்வதி அம்மா. ரெண்டாவது, நமக்கு வந்து அதிகமா உறுதுணையா இருக்கக்கூடிய முழு வந்து நம்ம தான். அப்ப நம்ம அதிகமா இன்னும் ஊக்கத்தோட உற்சாகத்தோட கோயிலுக்கு வரணும் சரியா. ஆலயம்னாலும் ஒண்ணுதான், கோயில்னாலும் ஒண்ணுதான். அதிகமா நாங்க ஆலயம் சொன்னதுனால ஆலயம்னே வருது. கோயிலுக்கு ஐயாவை நாடி தேடி வரணும். இன்னும் அதிக பிள்ளைகளும் பங்கு பெறணும். நிறைய பிள்ளைங்க, அதுவும் ஐயாவை அறிஞ்ச பிள்ளைங்களே என்ன பண்றாங்க, மறுதளிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நமக்கு கொடுத்த தாளந்து ஒரு சின்ன கதை, கடவுள் வந்து நமக்கு நிறைய தாளந்து கொடுத்திருப்பாங்க, யாருக்குமே யாரும் குறைவில்லை டேலண்ட் சரியா. அந்த தாளந்து ஒரு தாளந்து கொடுத்திருப்பாங்க, ஒருத்த வந்து மண்ணில புதைச்சிருவான். 2 கொடுத்திருப்பாங்க, அவன் என்ன பண்ணுவான்னா 2 4 ஆக்குவான், 3 கொடுத்தவன் 6 ஆக்குவான். ஆனா ஒரு திருப்பி வந்து கடவுள் கேட்கிறாரு, கொடுத்த தாளந்து 1 2 3 வாங்க அப்படின்னும் போது 1 கொடுத்தவன் எங்கடா அப்படின்னா 1 மண்ணுல இருந்து எடுத்துட்டு வருவான். அப்ப என்ன பண்றா அப்படின்னு கேட்கும் போது, நீங்க கொடுத்தீங்கல்ல அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம ஐயாவோட பிள்ளைகள் பெரும்பாலும் என்ன பண்ணக்கூடாது, ஐயா கொடுத்ததை என்ன பண்ணக்கூடாது, அப்படியே மண்ணை புதைச்சி வச்சிடக்கூடாது. கொடுத்ததை என்ன பண்ணணும், வெளியப்படுத்தணும் சரியா. நாங்க வந்து ஸ்கூல் 8th படிக்கும்போது அம்பத்தூர்ல பாட்டு போட்டினாவே பாரதியம்மா எங்களுக்கு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. இன்னைக்கு நினைச்சாலும் என்ன நினைக்க தோணுதுன்னா, நம்ம அங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது, இங்க பண்ண முடியலையே நான் நினைச்சது உண்டு. அப்போ நீங்களும் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கலந்துக்க முடியும் சரியா. அதனால நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த டேலண்டையும் என்ன பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் தான் பின்னால இருக்க நம்ம சபையார் மாதிரி நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாருக்காகவும் சரியா. ஆமா சரியா. சோ எல்லாருக்குமே எல்லா டேலண்டும் கொடுத்துருக்காங்க, ஐயா கொடுத்துருக்கதான் முழுமையா பயன்படுத்துங்க சரியா. யாருமே கோயிலுக்கு வந்தவங்க ஒரு நாள் என்ன பண்ண போறது இல்ல, கெட்டு போனவங்களும் இல்ல, குறைஞ்சு போனவங்களும் இல்ல. முழுமையா அழகா சொன்னாங்க. பணிவிடை என்பது என்னது, சின்ன வேலை, ஒரு டம்ளர் எடுத்து வைக்கிறது என்னதுதான் பணிவிடை தான். அது முழு மனதோட செய்யுங்க. அப்புறம் என்னது 2 சொன்னாங்க, என்னதுலாம் பணிவிடை 1 பண்பு. அப்போ நம்ம கிட்ட எல்லாரும் தமிழர்னாவே என்னது, பண்பு அதிகமா இருக்கக்கூடியதுதான் சரியா. ஸோ டீச்சர்னோடனே இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ நான் ஒரே ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்றேன். ஏன்னா எங்க சர்ச்சிலலாம் சாட்சின்னு வைப்பாங்க மாசம் சரியா. இங்கேயும் நீங்க வந்து ஐயா கிட்ட பெற்ற அற்புதத்தை வந்து வருஷந்தோறும் அல்லனா மாசந்தோறும் வாரம் நடக்குது. நான் இங்க வந்தேன், கோயிலுக்கு வந்தேன், எனக்கு ஐயா வந்து என்ன கொடுத்தாரு,
வேலை கொடுத்தாரு, பேசுறது வாய்ப்பு கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய பயன் தானே. சரியா, நல்ல படிப்பு தந்தாரு, அதுவே ஒரு பயன் தான். ஒண்ணுமே படிக்காம தான் நானும் போனேன். இன்னைக்கு ஐயா தந்த படிப்பு முழு காரணம் யாருதான்? ஐயா மட்டும்தான். சரியா, அடித்தளம் இல்லாம பில்டிங் என்ன பண்ண முடியாது? அடித்தளம் இல்லாம பில்டிங் எழுப்ப முடியுமா? முடியவே முடியாது. இன்னைக்கு 6 டிகிரி முடிக்க யார் தான் முழு காரணம் அப்படின்னா ஐயா மட்டும்தான். இது வந்து நீங்க சாட்சியா எடுத்துக்கிட்டாலும் சரிதான், ஐயாவோட நான் முழு இதுவா தான் நான் சொல்றேன். நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், சரி அதுக்கு பிறகு சரி ஒரு 2 நிமிஷம் பேசிடுவோன்னு சொன்னேன். சரியா, நன்றி. பிரமாதம் கலக்கிட்டா. ரொம்ப நன்றி டீச்சர், சாரி டாக்டர் கலைச்செல்விக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப அற்புதமா பேசினாங்க. சொன்னதுல 2-3 விஷயம், முக்கியமான விஷயம். நிச்சயமாக ஐயா எந்த உயிரையும் சும்மா படைக்கல, ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு அற்புதத்தை வச்சிருப்பாரு. அந்த அற்புதத்தை வெளிக்காட்டுறதுக்கு வந்து நம்ம யோசிக்கவே கூடாது. நிச்சயமா எந்த இடத்துல சொல்லலாம். இப்ப அவங்க வந்து பேசுறதுல கூடுதல் சந்தோஷம் என்னன்னா, நேத்து நான் ரொம்ப கெஞ்சினேன், ஏதாவது ஒரு டாபிக் பேசுங்களேன், நீங்க வந்திருக்கீங்க. ஆனா அப்பாவும் அவங்க ஒண்ணு சொன்னாங்க, நான் பேசுறது முக்கியம் இல்ல, இங்க உள்ள பிள்ளைங்களே நிறைய இருக்காங்க, அவங்கள பேசுறதுங்கிட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க, நம்ம உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அழகா சொன்னாங்க. ரொம்ப முக்கியம் அந்த சாட்சி சொல்லுதல் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஐயா கணேசன் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஐயாட்ட கேட்டான், ஐயா எனக்கு இந்த பொண்ணுதான் வேணும், இந்த கல்யாணம் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான் சொன்னா இல்லையா? ஆனா நான் நினைச்சேன் அடுத்த வருஷம் அவன் சொல்லுவான், நான் கேட்டேன் எனக்கு ஐயா ஒரு அன்பான மனைவி அழகான மனைவியை கொடுத்துட்டாரு, ஐயா நன்றின்னு சொல்லுவான்னு பார்த்தேன். பயப்புள்ள இது வரைக்கும் வாயை திறக்கல அதை பத்தி. அதனால ஒரு மாலை கொடுத்தாலும் சரி, ஒரு வேலை கொடுத்தாலும் சரி, ஐயாவுக்கு நன்றி சொல்றது ரொம்ப முக்கியம். கடவுள்கிட்ட நம்ம எப்படி ஒரு விஷயத்தை கேட்கிறோமோ அதே மாதிரி கடவுள் கொடுக்கும் போது நன்றி சொல்றது முக்கியம். நான் வந்து பெருமைக்காக சொல்லல, ஒரு சின்ன விஷயம், இப்போ ஒரு சின்ன ஒரு மேடையில ஒரு யூடியூப் சேனலுக்கு 4 நாளைக்கு முன்ன இன்டர்வியூ கொடுக்க போயிருந்தேன். ஒரு விஷயத்துக்காக இன்டர்வியூ எடுத்தாங்க என்னைய. இன்டர்வியூ கொடுக்கும் போது கூட அந்த இன்டர்வியூ நல்லபடியா வந்துச்சு. அது நல்லபடியா வந்த உடனே நான் ஐயாவை பார்த்து, எனக்கு எப்போதுமே பைக்ல நாமம் வச்சிருப்பேன், ஐயாவை வச்சிருப்பேன், எதை இடம் தனியா கிடைக்கான்னு பார்ப்பேன். அதுல வந்து ஐயா அப்படி வச்சுட்டு இப்படி விழுந்து கும்பிட்டுருவேன், ஐயா இந்த இன்டர்வியூ நல்லபடியா நடத்திருந்தீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி இந்த நன்றி சொல்லுதல் வந்து ரொம்ப முக்கியம். நன்றி ஒன்று இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியோடு ஒன்றி போகலாம் என்பதில் எல்லளோ மாற்றமில்லை. நன்றி அத்தகைய பெரியது. நன்றி. இன்னொன்னு வந்து போதுன்னு சொல்லி கை தட்டுறீங்களா இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லி கை தட்டுறீங்களா? 2 தானா? நான் அந்த கைத்தட்டல 2 வகை இருக்கு. ஒண்ணு போது நிப்பாட்டுன்னு சொல்றது ஒண்ணு, இன்னொன்னு கொஞ்சம் பேசுன்னு சொல்றது ஒண்ணு. இன்னும் ஒண்ணே சொல்லுமா, நீ சொல்லுவ, நீ சொல்லுவியே, சரி மச்சி, அதனாலதான் சொல்றேன் சொல்லுவேன். ரொம்ப நன்றி. அடுத்ததாக இறுதியாக அன்பு ரொம்ப முக்கியம். அடுத்து வாக்கும் ரொம்ப முக்கியம். நம்ம சொல்ற வாக்கு, அதாவது ஐயா சொல்லுவாரு, செவ்வென்ற பேச்சு செப்பீரு என் மகனின்னு சொல்லுவாரு. இதுக்கு யாரோ நேற்று அர்த்தம் கேட்டாங்க, செவ்வென்ற பேச்சுன்னா என்ன அப்படின்னு. செவ்வென்ற பேச்சுன்னா சிறந்த பேச்சு. சிறந்த பேச்சதான் நம்ம சிறந்த பேச்சுகளை தான் நம்ம வந்து கொடுக்கணும். அந்த சிறந்த பேச்சுக்கு முன்னாடி ஒரு சிறந்த வாழ்வு இருக்கு. அதனால் வார்த்தையில தான் வாழ்க்கை இருக்கு. வாக்கு ரொம்ப முக்கியம். வாக்கு என்பது சத்தியம். அதாவது ரொம்ப அழகா ஐயாவளிக்காரர் தான் ஒருத்தர் சொன்னார், எனக்கு மறக்கவே முடியாது, வாக்க நீயே நிறைவேற்றலாம், வேற யாருப்பா வந்து நிறைவேற்றுவா அப்படின்ட்டு. எனக்கு ஐயா நிறைய வாக்கு கொடுத்துட்டாரு. நான் சாட்சி சொல்றேன், எனக்கு கொடுத்த வாக்க எல்லாத்தையுமே நிறைவேற்றாரு. ஒன்ன கூட விட்டு வைக்கல. எக்ஸ்ட்ரா தான் ஒண்ணு கொடுத்துருக்காரு. குழந்தைய சொல்றேன், எக்ஸ்ட்ரா தான் ஒண்ணு கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு தான் இருக்கு. இன்னும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா எனக்கு பின்னாடி அன்புள்ளங்கள் இருக்காங்க, ஐயா இருக்காங்க.